தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. சுமார் 5,73,00,000 வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி படைத்தவர்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் சுமார் 2,80,00,000 பேர், பெண் வாக்காளர்கள் சுமார் 2,93,00,000 பேர். எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு முன்பு 6,41,14,000 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர். 2 கட்ட காலக்கெடுவிற்கு பிறகு சுமார் 74,07,000 பேர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்டது. இதில் இறந்தவர்கள், இடம் மாறியவர்கள், 2 இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவர்கள் என சுமார் 12% பேர் இந்த எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டனர். புதிதாக வெளியிடப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியலில் சுமார் 14,59,000 பேர் முதல் தலைமுறை வாக்காளர்கள். இவர்களில் ஆண்கள் 7,62,000 பேரும், பெண்கள் 6,96,000 பேரும் அடங்குவர். அடுத்தபடியாக 20 வயதிலிருந்து 29 வயது நிரம்பிய வாக்காளர்கள் மொத்தம் 1,07,00,000 பேர். இதில் ஆண் வாக்காளர்கள் 54,93,000 பேரும், பெண் வாக்காளர்கள் சுமார் 52,22,000 பேரும் அடங்குவர். அடுத்தபடியாக 30 வயதிலிருந்து 39 வயது நிரம்பிய வாக்காளர்கள் எண்ணிக்கை சுமார் 1,13,00,000 பேர். இதில் ஆண் வாக்காளர்கள் 57,49,000 பேரும், பெண் வாக்காளர்கள் சுமார் 58,60,000 பேரும் அடங்குவர். இப்போது 40 வயதிலிருந்து 49 வயது நிரம்பிய வாக்காளர்கள் 1,19,00,000 பேர். இதில் ஆண் வாக்காளர்கள் 57,29,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 61,69,000 பேரும் அடங்குவர். ஆக ஒட்டுமொத்தமாக 18 வயதிலிருந்து 50 வயதிற்கு உட்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,56,00,000 பேர். அதாவது 5,72,00,000 மொத்த வாக்காளர்களில் 18 வயதிலிருந்து 50 வயது நிரம்பிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 3,56,00,000 பேர். இது கிட்டத்தட்ட 62% ஆகும். மீதமுள்ள 38% பேர் மட்டுமே 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் உங்களுக்கே புரியும். புரியவில்லை என்றால் நன்றாக யோசித்து பாருங்கள், தெரியும். 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் அனைவரையும் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு ஆளாக்கி உள்ளது. ஏனென்றால் கடந்த தேர்தல்களில் ஆளுமை மிக்க தலைவர்களாக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் மறைவிற்கு பிறகு ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டு விடாதா, புதிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர் உருவாகி விடுவ மாட்டாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த எதிர்பார்ப்பிற்கெல்லாம் ஒரு அச்சாரம் விடுவது போல தாவேகா என்ற கட்சியை திரு விஜய், அதாவது சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்த திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை தோற்றுவித்து விழுப்புரம் மாவட்டமான விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டை நடத்தி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு உச்ச நட்சத்திரமாக இருந்து சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்த 2வது நட்சத்திரமாக திரு விஜய் பார்க்கப்பட்டார். இதற்கு முன்பு சில நடிகர்கள் எல்லாம் வந்திருக்கலாம். இருந்தபோதும் வந்த புதிதிலேயே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை உருவாக்கி காமித்தவர் திரு விஜய் அவர்கள். அவர் உருவாக்கிய இந்த தாவேகாவில் முதல் மாநாடான விக்கிரவாண்டியிலேயே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார். இதன் மூலம் அவருடைய கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு ஏராளமான கட்சிகள் வரும் என்ற நம்பிக்கையில் அதை அறிவித்திருக்கலாம். அதன் பிறகு மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் தன்னுடைய கட்சி தொண்டர்களையும் தன்னுடைய ரசிகர்களையும் பிரம்மாண்டமாக கூட்டி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தார். அப்போது கூட அவர் விமர்சனத்திற்கு உட்பட்டார். இந்த மாதிரி மாநாடு மட்டும்தான் விஜய் போடுகிறார், மக்களை சந்திப்பதற்கு மாநிலந்தோறும் பிரச்சாரம் போறதில்லை அப்படின்று. அதன் பின்பாக மக்களை சந்திப்பதற்காக மாவட்டந்தோறும் பிரச்சாரத்திற்கு கிளம்பினார். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் என்று தன்னுடைய பிரச்சார பயணத்தை டெல்டா பகுதியில் முடித்துக்கொண்டு மேற்கு மண்டலமான ஈரோடிற்கும் கரூருக்கும் சென்றார்.
அப்போது கரூரில் ஏற்பட்ட சம்பவங்கள் எல்லாம் எல்லாரும் அறிந்த விஷயம்தான். அந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் சற்று தாமதமாக வந்ததனால் கிட்டத்தட்ட மிகுந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த கூட்ட நெரிசலில் 42 உயிர்கள் பலியானது. இதனை அடுத்து இந்த குற்றச்சாட்டை ஆளும் கட்சியினர் தாவேகா மீதும், தாவேகாவினர் ஆளும் கட்சியின் மீதும் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தனர். இதற்கு இடையில் இது வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் இந்த சிபிஐ விசாரணை நடத்தும் என்று ஆணையை பெற்றார் தாவேகாவினர். இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் என்று 4 முனை போட்டிகள் நிலவுகிறது. இதில் திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட 26 கட்சிகள் தங்களோடு இணைத்து கொண்டு தேர்தலை சந்திக்க தயாராகின. அதே போன்று அதிமுக தலைமையில் பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட 10 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருந்தன. இந்த கூட்டணிகளில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று திமுகவை தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வந்தது. இந்த தேர்தலில் காங்கிரசிற்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், கூடுதல் இடம் வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வந்ததால் அவருடைய பேச்சுவார்த்தையில் நீண்ட இழுபறி ஏற்பட்டது. இதற்கு இடையில் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகவை தன்னுடைய கூட்டணியில் இணைத்து கொண்டார் திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் 10 தொகுதிகளும் வழங்கப்படுவதாக உறுதியளிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டது. இதனால் தேமுதிக திமுக கூட்டணியில் வந்ததுக்கு பிறகு காங்கிரசும் ஒரு வழியாக அவர்களுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்களும் கூட்டணியில் அங்கம் பெற்றனர். இந்த நிலையில்தான் புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வந்ததினால், அதாவது கம்யூனிஸ்டுகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குழுக்கள் அவர்களை வற்புறுத்தின. இதனால் அவர்களுக்குள் ஒரு கசப்பு ஏற்பட்ட போதும் கூட கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகளிலும், மதிமுக 4 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் 8 தொகுதிகளிலும், அதில் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு தொகுதியில், அதாவது காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார். தேசிய அரசியலிருந்து மாநில அரசியலுக்கு வருவதாக அறிவித்திருந்தார். அதன் பின்னர் ஏற்பட்ட அழுத்தமோ ஏதோ ஒன்று, அதன் காரணமாக அவரும் அந்த போட்டியிடுவதிலிருந்து விலக்கி கொண்டு அவருடைய வேட்பாளர் ஒருத்தரை அறிவித்து விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறார்கள். அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட அதிமுகவில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அதிமுகவில் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடைபெற்ற போதும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று வந்த விஷயம் பெரும் பேசுபொருளாகனது. இவர் எதிர்க்கெடுத்தாலும் பேசுவதற்கு டெல்லி தான் மேல் போக வேண்டியுள்ளது, டெல்லியில் தான் இவருடைய எஜமானர்கள் இருக்கிறார்கள் என்றது கூட சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்டது, பகிரப்பட்டது. அதன் பின்பு ஒரு நாள் அவருடைய அவை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழகத்தில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் கூடி ஒரே நாளில் முடிவெடுக்கப்பட்டு தொகுதிகள் உடன்படிக்கை எட்டப்பட்டது. அதனை அடுத்து அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கி வைத்தார்கள். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். ஏற்கனவே அவர் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பே கிட்டத்தட்ட 127 தொகுதிகளில் மக்கள் சந்திப்பு என்ற பெயரில் மக்களை சந்தித்து 127 தொகுதிகளில் கவர் செய்திருந்தார். திமுக தரப்பில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும், முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி உள்ளிட்ட அவருடைய கட்சி முக்கிய நிர்வாகிகள் பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். முக்கியமாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திரு ராகுல் காந்தி பிரச்சாரத்திற்கு தமிழ்நாட்டிற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பிரச்சாரத்திற்கு வரமாட்டார் என்று ஒரு பிரச்சாரமும் நடைபெற்றது. அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் ஒரு ஜெல், அதாவது அவர்களுக்குள் ஒரு நட்புறவு சரியாக இல்லை என்று பேசப்பட்டது. அதனால் ராகுல் காந்தி வரமாட்டார் என்று சொல்லப்பட்டது. நீண்ட இழுபறிக்கு பிறகு ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்திற்கு வந்தார். ஆனால் முதலமைச்சர் திரு ஸ்டாலினும் காங்கிரஸ் கட்சியினுடைய திரு ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து ஒரே மேடையில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை. ராகுல் காந்தி 2 நாள் பிரச்சாரமாக தமிழ்நாடு வந்திருந்தார். முதல் ஒரு நாள் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் போட்டியிடக்கூடிய பொன்னேரி, சோளிங்கர், துறையூர் பகுதியில் ஒரு நாளும், கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி பகுதியில் ஒரு நாளும் என்று 2 நாட்களில் பிரச்சாரத்தை நிறைவு செய்துவிட்டார். தேமுதிக சார்பில் அதனுடைய பொதுச் செயலாளர் திருமதி
பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு இந்த பிரச்சாரத்தில் மிகவும் பேசப்பட்டது. சேலத்தில் நடைபெற்ற கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தில் அவர் பேசியது சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகியது. அதாவது முதலமைச்சரை வைத்துக்கொண்டு எங்கள் அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் உள்ளது, அதுவும் போதைப்பொருள் பழக்கம் அதிகமாக உள்ளது மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக காணப்படுவது, இது மட்டும்தான் பிரச்சனை, இங்கே உள்ளே கூடியிருக்கக்கூடிய மகளிர் முன்னாலே நான் சொல்கிறேன் அப்படி என்று முதலமைச்சரை வைத்துக்கொண்டே அது பேசியது மிகவும் பேசுபொருளாக ஆனது. இருந்தபோதும் அதை ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்திற்கு வந்தபோது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதிமுகவினுடைய பங்கு மிக முக்கியமானது என்று நாகர்கோவிலில் பேசும்போது குறிப்பிட்டது கவனிக்கப்படத்தக்கதாக இருந்தது. இவர்களுடைய கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுகவுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் பேசக்கூடிய இரண்டு பேச்சுகளும் மக்களுடைய கவனத்தை இது மிகவும் ஈர்த்தது. அதே போன்று திமுகவின் சார்பில் பிரச்சாரம் செய்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று தன்னுடைய பிரச்சார பயணங்களில் தொடர்ந்து கூறி வந்தார். அதன் பிறகு பாஜகவினுடைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி என்று அவருடைய நேரடியாக தாக்குதலை தொடுத்தார் திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக தனிநபர் தாக்குதல் நடத்த தொடங்கினார். அவர் முதலமைச்சராகும்போது திருமதி சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து வணங்கி முதலமைச்சரானதை குறிப்பிட்டு அந்த புகைப்படத்தை காண்பித்து அனைவரிடமும் வாக்கு சேகரித்தார். அது மிகவும் பேசுபொருளானது. அதனைத் தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாக தாக்கும் விதமாக பால்டாயில்கள் எல்லாம் பஞ்ச் டயலாக் பேசுகிறது என்று அவரை நேரடியாக தாக்கி இந்த தேர்தலுடைய பிரச்சாரம் என்பது தனி மனித தாக்குதல் என்ற திசைக்கு திரும்பியது. இதற்கு இடையில் இந்த பிரச்சாரம் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தனக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று சில பிரச்சார பயணங்களை ரத்து செய்தார். இருந்தாலும் அவர் ரத்து செய்த போதும் கூட அவர் சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இளைஞர்களும் பெண்களும் மிகவும் ஆர்வமாக அவரை பார்ப்பதற்கும் அந்த கூட்டங்களுக்கும் சென்றனர். இது ஒரு விதமான ஒரு தோற்றத்தை உருவாக்கியது. இந்த தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இலவச பொருட்களுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய பிரச்சார பயணங்களில் முழங்கி வந்தார். இது போன்ற 4 முனை போட்டிகளில் விஜய் குறித்து தான் கடுமையாக பேசப்பட்டது, ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. ஏனென்றால் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் என்று திரு விஜய் அவர்கள் களம் கண்டார். அவர் பிரச்சார பயணங்களில் நேரடியாக தெரிவித்திருந்தார், திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி, தன்னுடைய கொள்கை எதிரியாக பாஜகவையும் தன்னுடைய அரசியல் எதிராக திமுகவையும் அறிவித்துதான் களத்திற்கே வந்தார். அவருடைய பிரச்சாரம் நேரடியாக திமுகவை தாக்கி, அதாவது திமுக மட்டும்தான் தனக்கு எதிரி என்பது போல திமுகவை மட்டும்தான் தாக்கி தன்னுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த போட்டி குறிப்பாக சொன்னார், தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் இடையிலான போட்டி, தாவேகாவிற்கும் திமுகவிற்கு தான் இடையிலான போட்டி என்பதை அனைத்து மேடைகளிலும் குறிப்பிடுவதற்கு அவர் தவறுவதே இல்லை. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்பது சிறு குழந்தைகள் முதல் மனதில் பதியும்படியாக மாறிவிட்டது. அவர் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம், ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கிறார், நான் உங்கள் வீட்டில் இருக்கிறேன், ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கிறார், நீங்கள் காலையில் எழுந்து நன்றாக குளித்து ட்ரெஸ் மாற்றி உங்களுக்கு வேண்டிய தெய்வங்களை வணங்கி கொண்டு ஓட்டு சாவடிக்கு சென்று விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்கள் என்று தன்னுடைய பிரச்சார பயணத்தில் கடுமையாக முழங்கினார். அது ஓரளவு மக்கள் மத்தியில் எடுபட்டதாகவே தெரிகிறது. இளைஞர்களும், அதாவது நான் முதலில் குறிப்பிட்டது போல 18 வயதிலிருந்து 50 வயதுக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட 3,62,00,000 வாக்காளர்களை கவரும் விதமாகத்தான் திரு விஜய் அவர்களின் பிரச்சாரம் இருந்தது. இந்த வயதுக்குட்பட்டவர்களின் வாக்குகளை முக்கியமாக கவரும் விதமாக திரு விஜய் அவர்களின் வாக்கு இருந்தது. ஆனால் களம் நிலவரம் என்னவென்றால், வயதானவர்களும் திரு விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கும் விதமாகத்தான் பேசப்பட்டது. களத்தில் என்ன நடக்கும் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் தான் தெரிவிக்க வரும். ஆனால் ஒரு பக்கம் கருத்து கணிப்புகள் திமுக வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்து கணிப்புகளும், அதிமுக வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்து கணிப்புகளும், இல்லை விஜய் தான் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற கருத்து கணிப்புகளும் நிலவி வருகிறது. கருத்து கணிப்புகளா கருத்து திணிப்புகளா என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரியும். 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு பின்புதான் யார் சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சராக யார் போய் அமரப் போகிறார்கள் என்பது தெரிய வரும். வாக்களிப்பது அனைவரது ஜனநாயக உரிமை. தவறாமல் உங்களது வாக்குகளை செலுத்த வேண்டியது ஒரு குடிமகனின் கடமை. கடமையை சரியாக செய்துவிட்டு அதற்கான பலனை எதிர்பாருங்கள்.
வாக்களிக்க தவறிவிட்டால் உங்களை தவறான ஆட்கள் வழிநடத்த நீங்களே வாய்ப்பு கொடுத்து விட்டதாக ஆகிவிடும். ஆகவே நாளை காலை முதல் மாலை வரை குறிப்பிட்ட நேரத்தில் உங்களது வாக்குகளை செலுத்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குகளை செலுத்தும்படி தமிழலை சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.